தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவின் 4வது நாளில் 6ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதற்கான யாகசாலை பூஜையானது கடந்த 1ஆம் தேதி அன்று மாலை முதல் கால யாகசாலை பூஜையானது துவங்கி தொடர்ச்சியாக காலை மாலை இரு வேளைகளும் ஒவ்வொரு கால பூஜையானது நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்றைய தினம் 4வது நாளாக கிட்டத்தட்ட 6வது கால யாகசாலை பூஜையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கோவிலுடைய ராஜகோபுரத்தின் கீழ்ப்பகுதியில் சுமார் 8000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அந்த யாகசாலை பூஜையில் தற்பொழுது 6வது கால யாகசாலை பூஜையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முன்னதாக கூறியபடி ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு கால பூஜைகளிலும் வேத பாராயணம், 108 ஓதுவார்களுடன் அகண்ட நாம பாராயணம், 64 ஓதுவார்களுடன் தமிழ் வேதங்களாகிய திருமுறை பாராயணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் பாராயணம் உள்ளிட்ட அனைத்தும் பாடப்பட்டு பூர்ணாகுதியாகி தீபாவளியாகக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 6வது கால யாகசாலை பூஜையின் பூர்ணாவதியானது சுமார் 12 மணிக்கு மேல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் கோவிலுடைய அதாவது ஏற்கனவே சண்முகருக்கு ராஜகோபுரத்தின் கீழ்ப்பகுதியிலும் மற்ற பரிவார மூர்த்திகளுக்கும் ராஜகோபுரத்தின் முன்பகுதியிலும் அதே போன்று மூலவருக்கு கோவிலுடைய உள்பகுதியிலும் தொடர்ச்சியாக இந்த யாகசாலை பூஜை நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் சண்முகருக்கான விமான கலசமானது யாகசாலை பந்தலுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக அந்த வழிபாடு என்பது சிறப்பு வழிபாடு என்பது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் அதே போன்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் நேரில் நேற்றைய தினம் வருகை தந்து 4வது கால யாகசாலை பூஜையில் பங்கேற்றிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக கோவில் முழுவதும் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவுக்கு வருகிறதோட பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் 6வது கால பூஜையானது நடைபெற்று வருகிறது. வருகின்ற 7ஆம் தேதி அன்று அதிகாலை 4 மணிக்கு 12வது கால யாகசாலை பூஜை நடைபெற்று அதன் பின்னர் 7ஆம் தேதி அன்று காலை 6:15 மணியிலிருந்து 6:50 மணிக்குள் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. இந்து முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். குங்குமம் கொண்டட்டு உடையானை கோலத்தோர் குங்குமம் கொன்று உடையானை படை படை சூலப்படை படை படை